இதே போல தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவை தீய சக்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் பாஜகவை வந்து எந்த குற்றச்சாட்டும் சொல்கிறோம். பாஜக பொறுத்தவரை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கலையா? ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? 2 கொஸ்டின்ஸ். இல்லை அதை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக அன்றைக்கு முடிவு சொல்லியிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தெளிவாக அந்த முடிவுகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை. அதே நேரத்தில் எப்போது அவர்கள் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தாவாக்கோடு என்னை போன்றவரும் பேசுகிறோம். அவரும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம். என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் அம்மாவை போல மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சி வருகின்ற 27, 28 மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது முடிந்ததற்கு பிறகு அவரோடு கலந்து பேசி எந்தெந்த மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளார் என்பதை அவர் எங்களுக்கு முடிவுகளை சொல்வார். மலேசியாவிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அவருக்கு இருக்கிறாங்க. வழக்கமாக வந்து ஆடியோ லான்ச் விஷயங்கள்ல கட்டுப்பாடு என்பது கட்டுப்பாடு என்பது அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு நிலை. ஆகவே அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மக்களால் 2026 அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒன்றை சொல்கிறேன். புரட்சித் தலைவர் முதல்நிலை இயக்கம் சாருகிற போது எப்படி மக்கள் அலை வந்ததோ அதே போல இவருக்கும் அதே தான் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தை கூட்டுவதற்கு செலவு செய்கிறார்கள். ஆனால் செலவே செய்யாமல் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் மக்கள் தலைவராக இருக்கிறார். எதிர்கால தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இரு கட்சியும் இன்றைக்கு இருக்கிற நிலையை மனதிலே கொண்டு புதிய ஒரு தலைமை வேண்டும். அவருடைய தலைமையில் என்கிற நிலைதான் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த முறை வந்து கொங்கு மண்டலத்தில் அதிக இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி திமுக வந்து ஒரே முடிவோடு இருக்கிறதா? அதுக்காக முதலமைச்சர் சரி, துணை முதலமைச்சர் எல்லாருமே கோவையில் வந்து அதிக ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. யார் அந்த இடத்தை பிடிக்கிறார் என்பதை நீங்கள் விரைவில் தேர்தல் களத்திலே தெரிந்து கொள்வீர்கள்.